ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவியில் இன்றைக்கி மகாநதி சீரியல் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு சின்ன ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்பவே நல்ல ஒரு அழகான ஒரு எபிசோட் தான். நார்மலாக போச்சு இன்றைக்கி எபிசோட். அக்கா தங்கச்சிக்குள்ளே இருக்கிற அந்த பாண்டிங்கை ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. தங்கச்சியோட பெயினை வந்து அவ்வளோ அழகாக ரியலைஸ் பண்ணியிருக்காங்க கங்கா. மடியில் படுக்க வச்சுக்கிட்டு ஏண்டி இப்படிலாம் பண்ண, உண்மையை சொல்லியிருக்கலாமே, எனக்கு அம்மா பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றும் செய்யும்போதும் நீயும் கன்சீவாக தானே இருந்த, எனக்கு முன்னாடியே இத்தனைக்கும் கன்சீவாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த போட்டி பொறாமன்றதை தாண்டி அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஏன் தங்கச்சி அப்படின்னு அந்த ஒரு சந்தோஷம் வந்து கங்காவோட மூஞ்சில் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. காவேரியும் அவங்களோட வலி வேதனை எல்லாத்தையும் வந்து கங்கா கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நானும் விஜயும் வந்து குழந்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசி சிரிச்சிட்ருப்போம். நான் கன்சீவாக இருக்கும்போது என்னை ஃபார்ம் ஹவுஸ் கூட்டிகிட்டு போயிட்டாரு. அங்கே 2 பேருக்கும் எனக்கு பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தாரு. ஆனாலும் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லி காவேரியோட அந்த வருத்தத்தை எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்கடி, இனிமேலாவது சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி கங்கா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. குமரன், நிவின் 2 பேரும் வந்து விஜயோட வீட்டுக்கு போகிறாங்க. நான் குமரன் மட்டும்தான் போவார்னு எதிர்பார்த்தேன். 2 பேரும் போயிட்டு பாட்டி தாத்தா 2 பேர்கிட்டையும் பேசுகிறாங்க. பாட்டி இங்கேயும் திட்டி தான் அனுப்புகிறாங்க, அவனை நிம்மதியாகவே விட மாட்டிங்களா அப்படின்ட்டு. ஆஃபீஸு, ஃபார்ம் ஹவுஸு எல்லா இடத்துலையும் தேடி இருக்காங்க, எங்கேயுமே விஜய் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனாலும் விஜயை தேடி கண்டுபிடிக்கணும், இல்லை இந்த 4 நாள் வெயிட் பண்ணணும், வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காவேரி சொன்னதை கேட்ட உடனே விஜய்க்கு அவ்வளோ ஹாப்பி. சாப்பிட்டுட்டு இருக்கிறதையும் கீழே வச்சுட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தினேன், 2 நாள் இன்னும் 2 நாள் நாளையே விட்டு தான் உங்ககிட்ட வரணும், அப்போ தான் நீ என்கிட்ட ஓடி வருவ, வாழறேன்னு சொல்லி அப்படின்ற மாதிரி விஜய். இப்பயும் விஜய் வந்து விட்டு கொடுக்கல காவேரியை. அந்த இடத்துல என்னென்னா தன்னோட வலியை புரிய வைக்கணும் அப்படின்னு தான் முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அம்மா சொன்னதை கேட்ட உடனே அவரோட முகத்தில் வந்த அந்த சந்தோஷம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. காவேரியோட எப்படியும் சேர்ந்துட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எப்படி சொன்னா அப்படின்ட்டு ஒரு ஷாக்லேயும் இருக்கார். இன்னொரு சைடு காவேரி அவங்க அம்மா கிட்டேயும் ஃபேமிலிக்கிட்டேயும் அவங்களோட காதலை பற்றி உன்னை விட ஒரு படி அதிகமாக என்னை அவர் நேசிக்கிறாரு, என்னை பார்த்துக்கிறாரு, பத்திரமா பார்த்துப்பார் இதுக்கு மேலேயும் அப்படின்ற மாதிரி. அப்பாவை பற்றி உனக்கு பேசும்போது எவ்வளோ கோவம் வரும், அந்த மாதிரி தானம்மா எனக்கும் அப்படின்ட்டு. நீயும் அப்பாவும் நானும் முன்னாடி நான் கான்ட்ராக்ட் மேரேஜாக பண்ணிக்கிட்டேன்னு நீ கேட்ப, அந்த ஒரு விஷயத்தை தவிர எங்களுக்குள்ளே எதுவும் மாறலம்மா அப்படின்ற மாதிரி காவேரியோட எக்ஸ்பிளைன் நல்லா இருந்துச்சு. அவ்வளோ வலி வேதனை. உண்மையாக யோசித்து பார்த்தா காவேரி விஜய் 2 பேருமே இந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். காவேரி ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ், விஜய் காவேரிக்காக சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லி 2 பேருமே அவங்களோட வாழ்க்கையை வந்து இவ்வளோ நாள் இழந்துட்டாங்க. இதுக்கு மேலேயாச்சும் 2 பேரும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறத அவங்களோட ஆசை அப்படிங்கிறத தாண்டி இப்போ ஃபேமிலியோட ஆசையுமாவும் ஆயிடுச்சு. அம்மாவுக்கு ஒன்றா சேர்ந்து வாழணுன்ற ஒரு ஆசை இருக்குது, ஆனால் ஒரு பயமும் இருக்குது, அந்த ஃபேமிலியில் எப்படி போய் இருப்பா அப்படின்ட்டு. அது எல்லா தாய்ங்களுக்கும் இருக்கிற ஒரு வருத்தம் தானே. காவேரி விஜய்க்கு ஃபோன் ட்ரை பண்ணுறாங்க, ஃபோனை கையில் வச்சுக்கிட்டே தான் இருக்காரு, ஆனால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. எல்லாமே ஒரு ஈகோ தான். இதுதான் ஈகோன்னு நான் சொன்னேன், ஆனால் வருத்தம் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து எனக்கு சொல்கிறீங்க. அது ஏன்னா இவ்வளோ கஷ்டப்படுத்தினல்ல, நான் வர வரைக்கும் நீ கொஞ்சம் டென்ஷன்லேயே இருடி அப்படிங்கிற மாதிரி விஜயோடது. கண்டிப்பாக ஃபோனை எடுக்காமல் சர்ப்ரைஸாக போய் நிற்க போகிறாரு. அந்த ஒரு கான்வர்சேஷனும் வந்துருச்சு. விஜய் வந்து வீட்டுக்கு வந்து காவேரியோட அம்மா கிட்ட பேசுகிற அந்த கான்வர்சேஷன், எப்படிப்பா இந்த மாதிரி கான்ட்ராக்ட் வந்த பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி நடந்துகிட்ருக்க, எப்படி நான் உன்னை நம்புறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த ப்ரெக்னென்ட் அப்படிங்கிறது நாங்கள் மனசார புருஷன் முண்டாட்டியாக இருந்ததுக்கான ஒரு அடையாளம் அப்படிங்கிற மாதிரி விஜயோட எக்ஸ்பிளைன் இருக்குது. கண்டிப்பாக நல்ல ஒரு கான்வர்சேஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணி நாளைக்கு எபிசோட் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு.